தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள ஆழமான தாளமுக்கம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. இன்று காலை 10:30 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கை அறிவிப்பானது அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும். இத்தொகுதியானது தென்மேற்கு வங்காள விரிகுடா ஊடாக மேற்கு திசையாகவும் வடமேற்கு திசையாகவும் நகர்ந்து நாளை மாலை 5:30 மணிக்கும் இரவு 11:30 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஹம்பாந்தோட்டை மற்றும் கல்முனை ஆகிய பிரதேசங்களுக்கு இடையில் இலங்கையின் கரையை ஊடறுத்துச் செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக தரை மற்றும் கடல் பிரதேசங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை பெய்யக்கூடும். முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி, பொலன்னறுவை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் 100 முதல் 150 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும். யாழ்ப்பாணம், மன்னார் மாவட்டங்களிலும் ஊவா மாகாணத்தின் மொனராகலை, பதுளை மாவட்டங்களிலும் மத்திய மாகாணத்தின் நுவரெலியா, மாத்தளை மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும். இதேவேளை இலங்கைக்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள தாளமுக்கம் அடுத்த 12 மணித்தியாலங்களில் ஆழமான தாளமுக்கமாக மேலும் வலுவடைவதற்கு சாத்தியம் அதிகம் இருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. வானிலை முன்னறிவிப்புகளை மேற்கோட்காட்டி அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் சம்பத் கொட்டுகேகொட கூறுகையில் அடுத்த 24 மணித்தியாலங்களில் இந்த தாளமுக்கம் கிழக்கு கடற்கரையை அடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார். அவ்வாறான நிலை ஏற்பட்டால் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, சப்ரகமுவ, மேல், தென், ஊவா, வடமேல் மற்றும் மத்திய பிரதேசங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று அவர் தெரிவித்தார். அதற்கமைய வடமாகாணத்தின் முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், வவுனியா, மன்னார், கிளிநொச்சி ஆகிய பிரதேசங்களில் 75 தொடக்கம் 100 மில்லிமீட்டர் வரையான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அனுமானித்துள்ளது. அவ்வாறே வடமத்திய மாகாணத்தின் அனுராதபுரம் மற்றும் பொலனறுவை பிரதேசங்களில் 50 தொடக்கம் 75 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய பிரதேசங்களிலும் இடியுடன் கூடிய மழை அல்லது 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழைவீழ்ச்சி ஏற்படக்கூடும் என அவதானிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் இலங்கைக்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள தாளமுக்கம் காரணமாக நாட்டிற்கு அதிதீவிர மழைவீழ்ச்சி கிடைக்குமாயின் நீர்நிலைகளில் சடுதியான நீர்மட்டம் அதிகரிக்கக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது. இன்று காலை நிலவும் வானிலை குறித்து தெளிவுபடுத்தும் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட நீர்ப்பாசன திணைக்களத்தின் பொறியாளர் LS சூரியபண்டார தற்போது வானிலை முன் அறிவிப்புகளுக்கு அமைய சில மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு அபாயம் ஏற்பட இடமுண்டு என்று தெரிவித்தார். விசேடமாக அம்பாறை, மட்டக்களப்பு, அனுராதபுரம், பொலனறுவை, திருகோணமலை மற்றும் வடக்கு பிரதேசங்களில் தீவிர மழை வீழ்ச்சி பதிவானால் பிரதான ஆறுகள் இல்லாவிடினும் எதிர்காலத்தில் வெள்ள நிலைமை ஒன்று ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் மக்கள் அது குறித்து அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் தற்போது அநேகமான குளங்களில் அபாய மட்டத்திற்கும் கீழேயே நீர்மட்டம் காணப்படுவதாக கூறிய அவர் நீர்ப்பாசன கணிப்பீடுகளின்படி ஒட்டுமொத்த குளங்களின் நீர் கொள்ளளவில் 80% முதல் 90% இடைப்பட்ட அளவே காணப்படுவதாகவும் குறிப்பிட்டார். வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள தாளமுக்கமானது நாளை பிற்பகல் வேளையில் ஹம்பாந்தோட்டை மற்றும் கல்முனை ஆகிய பிரதேசங்களுக்கு இடைப்பட்ட பகுதியினூடாக நாட்டிற்குள் நுழையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். சீரற்ற வானிலை நிலைமையை தொடர்பில் தெளிவுபடுத்தும் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த தாளமுக்கமானது தற்போது நாட்டின் கிழக்கு கரையோர பகுதியான பொத்துவிலுக்கு தென்கிழக்கே சுமார் 350 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். தாளமுக்கம் கரையை நெருங்கி வருவதால் மறு அறிவித்தல் வரும் வரை கடற்றொழில் மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிக்குமாறு மீனவ மற்றும் கடற்படை சமூகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழுவின் 2வது கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் அனர்த்தத்தினால் முழுமையாக சேத
சேதமடைந்த வீடுகளுக்காக இழப்பீடு மற்றும் புதிய வீடுகள் நிர்மாணிக்கும் திட்டம், அனர்த்தத்தால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்காக இழப்பீடு வழங்கும் மற்றும் புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டம் ஜனவரி 9 அனுராதபுரம் மற்றும் குருநாகலில் ஆரம்பிக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். 10வது பாராளுமன்றத்தின் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழுவின் 2வது கூட்டம் நேற்று பிற்பகல் பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்தார். டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் அரசின் செயற்திட்டத்தின் தற்போதைய நிலைமை மற்றும் மீள்குடியேற்றம் மற்றும் பயிர் செய்கைகளுக்கு ஏற்பட்ட சேதத்திற்கு இழப்பீடு வழங்கும் செயற்பாடு குறித்து இதன் போது விரிவாக ஆராயப்பட்டது. துல்லியமான தரவுகள் மற்றும் உண்மையான புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இதற்காக இழப்பீட்டுத் தொகையை வழங்கும் நடவடிக்கையை விரிவுபடுத்துமாறு விவசாய திணைக்களம் மற்றும் கமநல சேவைகள் திணைக்களம் என்பவற்றிற்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வர்த்தகர்களுக்காக செயல்படுத்தப்படும் கடன் திட்டம் குறித்தும் இங்கு ஆராயப்பட்டது. வங்கிகளுடன் கலந்தாலோசித்து அந்த கடனை பெறுவது குறித்து வர்த்தக சமூகத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் திட்டத்தின் அவசியம் குறித்தும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அத்தோடு நாட்டின் பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் ஒவ்வொரு வர்த்தகத்தையும் பதிவு செய்வதற்கான ஒரு பொறிமுறையின் அவசியத்தையும் அதன் நன்மைகள் குறித்து வர்த்தக சமூகத்திற்கு விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி எடுத்துரைத்தார். மேலும் அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பதிவு செய்யப்படாத சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வர்த்தகர்களுக்கு நிவாரணம் வழங்குவதிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது என்றும் இது தொடர்பாக அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறும் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை செயற்திறனுடன் செலவிட வேண்டியதன் அவசியத்தையும் இல்லையெனில் உரிய காலப்பகுதிக்குள் எதிர்பார்க்கும் அபிவிருத்தி நோக்கங்களை அடைய முடியாது போகும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அனர்த்தத்திற்கு பிறகு மக்களின் அன்றாட வாழ்க்கையை மீள கட்டியெழுப்பும் வகையில் முன்பிருந்த நிலையை விட மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் மற்றும் பாராள உறுப்பினர்கள், நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும, அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம், பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திரகீர்த்தி மற்றும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்களின் அதிகாரிகள் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். 10வது பாராளுமன்றத்தின் பாதுகாப்பு தொடர்பான அமைச்சுசார் ஆலோசனை குழு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கூடியது. இதற்கு முன்னர் நடைபெற்ற கலந்துரையாடல்களின் முன்னேற்றம் இங்கு மீளாய்வு செய்யப்படுவதுடன் வடக்கில் காணி விடுவிப்பு, வீதிகளை திறப்பது மற்றும் பாடசாலைகளை நடத்துவது தொடர்பாக பல்வேறு தரப்பினர்களால் முன்வைக்கப்பட்ட பல்வேறு முன்மொழிவுகளுக்கு சாதகமான தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்த கூட்டத்தில் சுட்டிக்காட்ட. அத்தோடு இதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்கையில் ஏற்படும் தடைகள் மற்றும் அதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. திருகோணமலை மனையாவளி பகுதியில் உள்ள சாண்டி பே கடற்கரையை பொதுமக்கள் தடையின்றி பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்கவும், மீன்பிடி பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கவும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டன. ஒலுவில் துறைமுகத்தை சுற்றியுள்ள மண்ணரிப்பு பிரச்சினை குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் ஒலுவில் துறைமுகத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது குறித்து நாரா நிறுவனத்தின் உதவியுடன் புதிய சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொள்ளுமாறு கடற்சொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சிற்கு அறிவுறுத்தியுள்ளதாக ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். பாதுகாப்பு படை உறுப்பினர்களின் நலன்புரி நடவடிக்கைகள், ஐநா அமைதி படைகளுக்கு அதிகமானவர்களை அனுப்புதல் மற்றும் ஹெலிகாப்டர்களின் எண்ணிக்கையை வலுப்படுத்த எடுக்கப்பட்ட துரித நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டன. அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா மற்றும் பாதுகாப்பு பிரிவினர்களின் சிரேஷ்ட அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் முன்னெடுக்கப்படவுள்ள அரசியல் பேச்சுவார்த்தைகள் குறித்து இரு தரப்பினரதும் செயற்குழுக்களுடன் கலந்துரையாடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று ஸ்ரீகொத்த கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் இது குறித்து ஆராயப்பட்டுள்ளது. இதற்கு கட்சியின் செயற்குழு இணக்கம் தெரிவித்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பது குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக 2 குழுக்களை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்போது முன்னாள் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார கருத்து வெளியிடுகையில் நாட்டின் தற்போதைய நிலைமை, பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புதல் மற்றும் ஜனநாயகத்தை பலப்படுத்துவதற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஏனைய அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் நவீன் திசாநாயக்க இவ்வாறு கருத்து வெளியிட்டார். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றிற்கு இடையில் ஒரு கூட்டு கட்டமைப்பை உருவாக்குவது குறித்து தலைவர் ரணில் விக்ரமசிங்க முன்மொழிந்துள்ளார். இது வெற்றியளிக்கும் என நம்புகின்றோம். இரு கட்சிகளினதும் தனித்துவத்தை பேணி ஒரே தளத்திற்கு வருவதற்கான பொறிமுறை ஒன்றை உருவாக்க வேண்டிய அவசியம் உள்ளது. 2 தரப்பு செயற்குழுக்களுக்கும் இது குறித்து கலந்துரையாட வேண்டும் என்பதுடன் ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாச ஆகியோரும் தனியாக பேச்சுவார்த்தையை நடத்த முன்மொழியப்பட்டுள்ளது. கல்வி சீர்திருத்த கருத்திட்ட பத்திரம் குறித்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கலந்துரையாட தயாராக இருப்பதாகவும், ஆயினும் அக்கலந்துரையாடலை தேவையற்ற இணையதளங்களை பிரபல்யப்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடாது எனவும் 6ஆம் தர ஆங்கில மொடியூலின் சர்ச்சைக்குரிய பாடத்தை நீக்குவதற்கு தேசிய கல்வி நிறுவனம் அனுமதி வழங்கியுள்ளதாகவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். அங்கு மேலும் உரையாற்றிய பிரதமர், கருத்திட்ட பத்திரம் கல்வி ஆலோசனை குழுவில் கலந்துரையாடப்பட்டது. அதனை அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கவும் இணையதளத்தில் பதிவேற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் இதுகுறித்து நாம் விவாதித்தோம். அக்கலந்துரையாடலில் இணைந்து கொள்ளுமாறு அனைத்து உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுத்தோம். ஒரு சில உறுப்பினர்களை அதில் கலந்து கொண்டனர். எந்த நேரத்திலும் இது குறித்து மேலும் கலந்துரையாட நாம் தயாராகவே இருக்கிறோம். அந்த கருத்திட்ட பத்திரத்தை அடிப்படையாக கொண்டு அதனை மேலும் மேம்படுத்தவோ அல்லது கலந்துரையாட நாம் தயாராக இருக்கின்றோம். அதனை நாம் எதிர்க்கவில்லை. அத்தோடு அக்கருத்திட்ட பத்திரத்தில் இந்த மொடியூலின் உள்ளடக்கம் குறித்து குறிப்பிடப்படவில்லை. ஒரு கருத்திட்ட பத்திரத்தில் முன்மொழியப்பட்ட கட்டமைப்பு ரீதியான மாற்றத்தின் தன்மை பற்றியே குறிப்பிடப்பட்டிருக்கும். இச்சம்பவம் குறித்து தெரிய வந்தவுடனேயே நாம் இது குறித்து விசாரணையொன்றை மேற்கொண்டோம். தேசிய கல்வி நிறுவனத்தின் கற்றல் தொகுதிகளை தயாரிப்பதற்கென ஒரு நடைமுறை இருக்கின்றது. அந்த நடைமுறை எவ்வாறு மாறியது, எவ்வாறானதொரு விடயம் எவ்வாறு உள்ளடக்கப்பட்டது, அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர் யார் என்பதை கண்டறிவதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தேசிய கல்வி நிறுவனத்தின் நிர்வாக சபையை அதன் ஒழுக்கம் குறித்து பொறுப்பு கூற வேண்டும். அந்த நிறுவனத்தினால் முன்னாள் செயலாளர் ரஞ்சித் ஆரியரத்ன அவர்கள் ஆரம்பகட்ட விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ளார். அந்த அடிப்படை விசாரணைகளின்படி இச்சம்பவம் பற்றியும் வழமையான நடைமுறை மாற்றம் பெற்று இது எவ்வாறு நடந்தேறியது என்பது பற்றியும் பரந்த விசாரணை நடத்தப்படும். இச்சம்பவம் குறித்து அறிய கிடைத்த மறுகணமே நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் அந்த புத்தகங்களை முத்திரையிட்டோம். அந்த புத்தகம் மாணவர்களுக்கு விநியோகிக்கப்படவில்லை. அந்த பாடத்தை நீக்குவதற்கு தேசிய கல்வி நிறுவனத்தின் கல்வி ஆலோசனை குழுவின் அனுமதி கிடைத்துள்ளது. நாம் அந்த பாடத்தை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். ராணுவ போர்க்கல்லூரியில் நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ள இந்திய இலங்கை விளையாட்டரங்கை நிர்மாணிப்பதற்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் நிகழ்வு ராணுவ தலைமையகத்தின் பல்நோக்கு மண்டபத்தில் நடைபெற்றது. ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ராட்ரிகோ மற்றும் இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டனர். இந்திய ராணுவ தளபதி 20 மஹேந்திரா ஸ்கார்பியோ வாகனங்கள், பயிற்சி சிமுலேட்டர்கள் மற்றும் 2 ஆம்புலன்ஸ்களை இலங்கை ராணுவத்திடம் உத்தியோகபூர்வமாக வழங்கி வைத்தார். இரு நாடுகள்
நாடுகளின் ராணுவ தளபதிகளுக்கும் இடையிலான பரஸ்பர உறவை பிரதிபலிப்பதாக இந்த நடவடிக்கை அமைந்தது. பின்னர் இந்திய ராணுவ தளபதி பாதுகாப்பு சேவைகள் மற்றும் பணியாளர் கல்லூரியை பார்வையிட்டார். இதன்போது கல்லூரி நூலகத்தின் இந்திய இலங்கை நட்புறவு பிரிவு திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்வின் போது இந்திய ராணுவ தளபதி கல்லூரியின் பீடாதிபதி மற்றும் பயிற்றுவிப்பாளர்களுடனான ஸ்நேகபூர்வ கலந்துரையாடலில் ஈடுபட்டார். பாதுகாப்பு சேவைகள் மற்றும் பணியாளர் கல்லூரிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வாகனமும் அன்பளிப்பு செய்யப்பட்டது. இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி மற்றும் இலங்கையின் பாதுகாப்பு பிரதியமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு கொழும்புவில் உள்ள பாதுகாப்பு பிரதியமைச்சர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்திய ராணுவ தளபதி தலைமையிலான தூதுக்குழுவினர் நாட்டை வந்தடைந்தனர். பாதுகாப்பு பிரதியமைச்சர் அலுவலகத்திற்கு வருகை தந்த இந்திய ராணுவ தளபதியை பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர மிக அன்புடன் வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையில் சுமூகமான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. அயல் நாடுகளான இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையில் நீண்ட காலமாக நிலவும் வரலாற்று, கலாச்சார மற்றும் நாகரிக ரீதியிலான தொடர்புகளை இரு தரப்பினரும் இதன்போது மீண்டும் உறுதிப்படுத்திக் கொண்டனர். வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயல்முறையின் ஒரு பகுதியாக ஜெர்மனிய கூட்டாட்சி குடியரசுக்கும் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசுக்கும் இடையில் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இருதரப்பு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தமானது வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயல்முறையில் ஒரு முக்கிய மைல்கல்லை குறிப்பதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் கடன் நிலைத்தன்மையை மீட்டெடுப்பதற்கும் அதன் மூலம் இலங்கையின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கும் இந்த செயல்முறையை விரைவாக நிறைவு செய்வதற்கான இலங்கை அரசாங்கத்தின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பையும் இது பிரதிபலிக்கிறது. உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழுவுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இறுதி செய்ததன் பின்னரும் இருதரப்பு கலந்துரையாடல்கள் மூலமாகவும் நிலுவையில் உள்ள கடன்களை மறுசீரமைப்பதன் ஊடாக இலங்கைக்கு கடன் நிவாரண நடவடிக்கையொன்றை வழங்க ஜெர்மனிய கூட்டாட்சி குடியரசு இணக்கம் தெரிவித்துள்ளது. நிதியமைச்சில் நடைபெற்ற நிகழ்வில் இந்த இருதரப்பு ஒப்பந்தத்தில் இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமவும் ஜெர்மனிய கூட்டாட்சி குடியரசின் சார்பில் சாரா ஹெசல்பர்த் அவர்களும் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் மறுசீரமைக்கப்படவுள்ள மதிப்பிட்ட கடன் தொகை சுமார் 188 மில்லியன் யூரோக்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தினூடாக ஜெர்மனிக்கும் இலங்கைக்கும் இடையில் நிலவும் வலுவான மற்றும் நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் வளர்த்துக் கொள்ள முடிவதுடன் ஜெர்மன் அரசாங்கம் நீண்ட காலமாக வழங்கி வரும் தொடர்ச்சியான ஒத்துழைப்புக்கு இலங்கை அரசாங்கம் தனது நன்றியையும் தெரிவித்துள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக எதிர்க்கட்சியினரால் கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு பாராளுமன்ற நிலையீட்டு கட்டளைகளுக்கு இணங்க முன்னுரிமை அளிக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக சபை முதல்வர் பிமல் ரத்நாயக இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அடுத்த பாராளுமன்ற அமர்வுக்கான விவாதங்களை தீர்மானிக்கும் பாராளுமன்ற விவகார குழு கூட்டம் ஏன் இந்த வாரம் நடைபெறவில்லை என்று எதிர்க்கட்சியின் முதற்கோளாளர் கயந்த கருணாதிலக்க கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பிமல் ரத்நாயக்க 2 முக்கிய சட்டவாக்கங்கள் குறித்த நீதிமன்ற தீர்ப்புகளுக்காக அரசு காத்திருப்பதாக கூறினார். அத்துடன் எதிர்க்கட்சியினர் தயாரித்து வரும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு நிலையியற் கட்டளைகளின்படி முன்னுரிமை அளிக்க வேண்டியுள்ளதால் அதனையும் கருத்திற்கொண்டு கூட்டத்தை நடத்த அரசாங்கம் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற அமர்வு நாட்களிலேயே விவகார குழு கூட்டத்தை நடத்துவதுதான் வழமையான நடைமுறை என்று சுட்டிக்காட்டிய கயந்த கருணாதிலக்க விவாதங்களுக்கு தயாராவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அடுத்த அமர்வு வாரத்திற்கான விவாதங்களுக்கு தயாராவதற்கு உறுப்பினர்களுக்கு போதிய கால அவகாசம் கிடைக்கும் வகையில் விவகார குழு கூட்டம் விரைவில் திட்டமிடப்படும் என்று பிமல் ரத்நாயக்க உறுதியளித்தார். சட்டவிரோத மதுபானம் அருந்தியதால் 6 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரை வெண்ணப்புவ போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 47 வயதுடையவர் எனவும் அவர் காளவத்தை கிழக்கு பண்டிரிப்புவ பிரதேசத்தை சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் 5 பேரின் பிரேத பரிசோதனைகள் சிலாபம் வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டன. இதில் மதுசாரம் நஞ்சானதாலேயே இந்த மரணங்கள் நிகழ்ந்துள்ளன என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மற்றைய நபரின் பிரேத பரிசோதனை இன்று சிலாபம் வைத்தியசாலையில் நடைபெற்றது.
மதுபானம் அருந்தி உடல்நலக்குறைவு ஏற்பட்ட மேலும் 8 பேர் தற்போது நீர்கொழும்பு மற்றும் பேராதனை வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 6ஆம் திகதி சட்டவிரோத மதுபானம் அருந்தியதால் 6 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் வென்னப்புவ போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். இதன்போது ஏற்கனவே 2 பெண் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். குறித்த 2 பெண்களையும் நேற்று மாரவில நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை அடுத்து அவர்களை எதிர்வரும் 19ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. வென்னப்புவ போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையை அண்மையில் தாக்கிய தித்வா சூறாவளி மற்றும் அதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து நாடு முழுவதும் டெங்கு காய்ச்சல் பரவல் அபாயகரமான நிலையை எட்டியுள்ளது. 2026ஆம் ஆண்டின் முதல் 6 நாட்களில் மட்டுமே 1598 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். இது நாளொன்றுக்கு சராசரியாக 250க்கும் மேற்பட்ட பாதிப்புகள் பதிவாகி வருவதை காட்டுகிறது. 2024ஆம் ஆண்டின் ஜனவரி மாதம் முழுவதிலும் 4931 நோயாளிகளை பதிவாகியிருந்த நிலையில் இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே பாதிப்பு எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ளதாக சுகாதார தரவுகள் தெரிவிக்கின்றன. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் தகவல்படி கொழும்பு, கம்பஹா மற்றும் களுத்துறை உள்ளிட்ட மேல் மாகாண மாவட்டங்களிலேயே அதிகப்படியான பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. அத்துடன் கண்டி, காலி, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு மற்றும் ரத்தினபுரி போன்ற மாவட்டங்களிலும் டெங்கு பரவல் தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக பாடசாலைகள், அரசு நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் கைவிடப்பட்ட கட்டிடங்கள் நுழம்பு பெருகும் பிரதான இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவற்றை சுத்தப்படுத்தும் பணிகளில் பொதுமக்களின் ஒத்துழைப்பை சுகாதார அதிகாரிகள் கோரியுள்ளனர். நுவரெலியா கிரகரி ஏரியில் தரையிறங்க தயாரான நீர் விமானம் ஒன்று நேற்று பிற்பகல் விபத்துக்குள்ளாகி வீழ்ந்துள்ளது. விமானம் விபத்துக்குள்ளானதில் அதிலிருந்த 2 விமானிகள் காயமடைந்து நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நுவரெலியாவிற்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகள் குழு ஒன்றை ஏற்றி செல்வதற்காக வந்தபோதே விமானம் இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விமானத்திலிருந்த 2 விமானிகளையும் ஏரியில் படகு சவாரி செய்து கொண்டிருந்தவர்கள் மீட்டுள்ளனர். கடலோர ரயில் மார்க்கத்தில் அம்பலங்குடை கரிதகந்த பகுதியில் 52.5 மைல் தூண் அருகே லாரியொன்று தண்டவாளத்தில் வழுக்கி சென்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. தண்டவாளத்தில் லாரி சிக்கியதால் குறித்த மார்க்கத்திலான ரயில் போக்குவரத்துகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இந்த விபத்து காரணமாக சுமார் 5 அலுவலக ரயில்கள் தாமதமாக இயங்கியதாக அம்பலங்குடை போலீஸ் தெரிவித்துள்ளது. தண்டவாளத்தில் சரிந்துள்ள லாரியை அகற்றி ரயில் மார்க்கத்தை வழமைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. வெனிசுலா தன்னிடமுள்ள 30 முதல் 50 மில்லியன் பீப்பாய் மசகு எண்ணெயை அமெரிக்காவிடம் ஒப்படைக்கும். இது சர்வதேச சந்தை விலையில் விற்பனை செய்யப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இந்த எண்ணெய் விற்பனை மூலம் திரட்டப்படும் நிதியானது ஜனாதிபதியின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த அமெரிக்க எரிசக்தி துறை செயலாளர் கிறிஸ் ரைட்டிற்கு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிதி யாருக்கும் அநியாயமாக சென்றடையாது. இது வெனிசுலா மக்களின் நல்வாழ்வுக்கும் அமெரிக்காவின் நலன்களுக்கும் மட்டுமே செலவிடப்படும் என்பதை நான் உறுதி செய்வேன் என ட்ரம்ப் தனது பதிவில் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை கிரீன்லாந்து நாட்டை கையகப்படுத்த ராணுவத்தை பயன்படுத்த அமெரிக்கா கலந்துரையாடி வருவதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. நேட்டோ உறுப்பு நாடான டென்மார்க்கின் அரை தன்னாட்சி பகுதியான கிரீன்லாந்தை கையகப்படுத்துவது தேசிய பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கும் என வெள்ளை மாளிகை பிபிசியிடம் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் டென்மார்க்கிற்கு ஆதரவாக ஐரோப்பிய தலைவர்கள் ஒரு கூட்டு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் அமெரிக்கா தனது நட்பு நாடான டென்மார்க் மீது ராணுவ தாக்குதலை நடத்தினால் நேட்டோ கூட்டமைப்பு அங்கேயே முடிவுக்கு வரும் என டென்மார்க் பிரதமர் மெட்டே பிரெடிக்சன் நேரடியாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய உலகளாவிய பாதுகாப்பை சீர்குலைக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அதே நேரம் கிரீன்லாந்து பிரதமர் ஜென்ஸ் ஃபிரெட்ரிக் நெல்சன் கருத்து தெரிவிக்கையில், கிரீன்லாந்து ஒன்றும் விற்பனைக்குரிய பொருள் அல்ல, இது எமது தாயகம். ஆக்கிரமிப்பு என்ற கற்பனைகளை அமெரிக்கா கைவிட வேண்டும் என தெரிவித்துள்ளார். 57,000 பேரை கொண்ட கிரீன்லாந்தில் 1979ஆம் ஆண்டு முதல் விரிவான சுயாட்சியை கொண்டுள்ளது. எனினும் பாதுகாப்பு மற்றும் வெளிவிவகார கொள்கை டென்மார்க் கைகளிலேயே உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஐரோப்பாவை தாக்கிய ஆர்டிக் பிராந்திய கோரோட்டி பனிப்புயல் காரணமாக நெதர்லாந்து மற்றும் பிரான்ஸ் உள்ளடங்கலான நாடுகளில் விமான போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பனிப்புயலால் ஐரோப்பிய பிராந்தியங்களில் இடம்பெற்ற கடும் பனிப்பொழிவால் குறைந்தது 6 பேர் உயிரிழந்துள்ளதாக அங்கிருந்து வெளியான செய்திகள் தெரிவிக்கின்றன. தென்மேற்கு பிரான்சில் லாண்டன்ஸ் பிராந்தியத்தில் பனிப்புயலால் இடம்பெற்ற வீதி விபத்துக்கள் காரணமாக குறைந்தது 3 பேர் பலியானதுடன் 15 பேர் காயமடைந்துள்ளனர். அதே சமயம் பாரிஸ் நகரில் காலநிலையுடன் தொடர்புடைய சம்பவங்கள் காரணமாக குறைந்தது 2 உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் தேசிய நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக கூறி ஐக்கிய நாடுகள் சபையின் முக்கிய பிரிவுகள் உட்பட 66 சர்வதேச அமைப்புகளிலிருந்து அமெரிக்கா உடனடியாக வெளியேறுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ட்ரம்பினால் வெளியிடப்பட்ட உத்தியோகபூர்வ அறிவிப்பின்படி அமெரிக்கா பின்வரும் அமைப்புகளிலிருந்து விலகுகிறது. ஐநா சார்ந்த அமைப்புகளான ஐக்கிய நாடுகள் பெண்கள் அமைப்பு, ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியம் உள்ளிட்ட 31 ஐநா அமைப்புகள், ஏனைய சர்வதேச அமைப்புகளான சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி மற்றும் கொழும்பு திட்டம் உள்ளிட்ட 35 ஐநா அல்லாத அமைப்புகள். அமெரிக்க வரி செலுத்துவோரின் பணம் வீணடிக்கப்படுவதாகவும் இந்த அமைப்புகளின் செயல்பாடுகள் அமெரிக்கா முதலில் என்ற கொள்கைக்கும் தேசிய நலனுக்கும் முரணாக இருப்பதாகவும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக சர்வதேச நிதியுதவிகள் அமெரிக்காவின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக அமைவதை அனுமதிக்க முடியாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை அணிக்கு எதிரான முதலாவது 20-20 போட்டியில் பாகிஸ்தான் அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. தம்புள்ளையில் நேற்று இடம்பெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 19.2 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 128 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. போட்டியில் இலங்கை அணி சார்பில் ஜனித் லியனகி அதிகபட்சமாக 40 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பாகிஸ்தான் அணி சார்பில் சல்மான் மிர்ஷா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்நிலையில் 129 என்ற வெற்றி இலக்கு பாகிஸ்தானுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து 129 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பாடிய பாகிஸ்தான் அணி 16.4 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து போட்டியில் வெற்றி பெற்றது. பாகிஸ்தான் அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் ஷஹீப் சதா ஃபர்ஹான் அதிகபட்சமாக 51 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் 1-0 என்ற அடிப்படையில் பாகிஸ்தான் அணி முன்னிலை பெற்றுள்ளது.